வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். தொய்யாங்கரைங்க. தொய்யாங்கரைன்னு நம்ம சொல்லுவோம் இந்த கீரையை. உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன், தொய்யாங்கரைனா என்ன கீரைன்னு. இங்கே வந்து காட்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து இந்த கார்த்திகை மாதம் தான் கிடைக்கும். கார்த்திகை மாதம் ஆரம்பத்துலேயே நான் செஞ்சுருக்கணும். நான் மறந்துட்டேன் இந்த கீரையை. கொஞ்சம் மழை பெஞ்சோடனே இது வந்துடும். போய் 2-3 தடவை பறிச்சிட்டு வந்து செஞ்சுருவேன். இந்த தடவை மறந்துட்டேன். யதார்த்தமாக போனால் அங்கே கீரை இருந்துச்சு. சரின்னு பொறிச்சிட்டு வந்தேன். அது பொறிச்சிட்டு இருக்கும்போதே இந்த முடக்கத்தான் அங்கே இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் பொறிச்சிட்டு வந்தேன். இது இன்னும் செய்யணும். தோசை சுட்டுக்கணும். கொஞ்சமாக அரிசி ஊற வச்சு நாளைக்கு காலையில் தோசை சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதையும் பொறிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுத்தேன் இன்றைக்கி. கீரைக்கு காம்பினேஷன் வாழைக்காய் நல்லாயிருக்கும். சேப்பங்கிழங்கு செய்யலாம்னு நினச்சேன். சரி, நேற்று கருவாட்டு குழம்புக்கு போட்ட மீதி வாழைக்காய் இருந்துச்சா, அந்த வாழைக்காய் வறுத்தரலாம் அப்படின்ட்டு. இதுவும் நல்லா தான் இருக்கும் கீரைக்கு. அதனால் வாழைக்காய் வறுத்துருக்கேன். முட்டை கார்த்திகை மாதம் முடிய போகுது, மார்கழி மாதம் வரப்போகுது. அதனால் இந்த 2 நாளைக்கு முட்டை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுவேன், அதனால் கவுச்சை சாப்பிட முடியாது. முட்டை மட்டும் 2 நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். எப்பவும் போல் சாப்பாடு முதல்லலாம் வடிச்சிட்டு இருந்தேங்க. இப்போ வடிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. அதனால் குக்கர்லேயே வச்சிடுறது. அதுக்கப்புறம் இங்கே வருங்க, ஒரே ஒரு மோர் மிளகா வறுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 வறுத்து வச்சுருக்கேன். அது வந்து பழைய சாப்பாட்டுக்கு மத்தியானமாக சாப்பிட்டுக்குவேன். பழைய சாப்பாட்டுக்கு இது. கொஞ்சோண்டு நேற்று வச்ச அது என்னது கருவாட்டு குழம்பு கொஞ்சம் இருக்குது. இதே நமக்கு போதும். இதே ஜாஸ்தி இன்னைக்கு. இங்கே பாருங்க, கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அதாவது நல்லா வீடியோக்காண்டி செவன்னு செய்யணும்னு எனக்கு தோணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு புளி போட்டிருக்கேன். கருப்பு புளி போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ நேற்று போட்ட வீடியோ பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டாங்க. என்னங்க குழம்பு கருப்பாக இருக்குது அப்படின்னாங்க. இல்லைங்க, அது வந்து கருப்பு புளி போட்டிருக்கேன், அதனால தான் இப்படி கருப்பாக இருக்குது, இல்லைன்னா நல்லாயிருக்கும் எப்பவும் போல் அப்படின்னு சொன்னேன். மஞ்சள் பொடியும் நான் கம்மியாக தான் போடுவேன். அதனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு கூட கொண்டு போய் கொடுத்தேன் நான் குழம்பு, கருவாட்டு குழம்பு. இது கொடுத்துட்டு வரும்போது அவங்க வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க, கத்திரிக்காய் கொடுத்தாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க தோட்டத்துலேருந்து நமக்கு முருகா இங்கே வரங்க, அவங்களோட என் ஃப்ரெண்டோட தோட்டத்துலேருந்து கத்திரிக்காய்